Hi viewers, welcome to the channel. நாம் இந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஈகிள் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரீசெண்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈகிள் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை டைரக்டர் கார்த்திக் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரவி தேஜா, நவ்தீப், காவியா, அதுக்கப்புறம் அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம அனுபமா பரமேஸ்வரன் முதல்ல ஈகிள்னா யாரு அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ஈகிள்னால அவங்களோட வேலை போயிடுது. வேலை போன பிறகு அந்த ஈகிளை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப அந்த ஈகிள் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத தான் ரிவீல் பண்ணுறாங்க. அவங்க அந்த ஈகிள் எவரு கடைசியில் நல்லவரா கெட்டவரா அப்படின்றது கான்செப்ட் தான் கொண்டு வர்றாங்க. இந்த படத்தில் நம்ம ரவி தேஜாவுக்கு டபுள் ரோல் கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு பக்கம் நல்லவராகவும் ஒரு பக்கம் கெட்டவராகவும் காமிச்சிருப்பாங்க. ஃபைனல் ஸ்டேஜில் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றது நம்மளே முடிவு பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸில் சும்மா ரவி தேஜா தெறிக்க விட்டுருக்கிறாரு. அந்த அளவுக்கு கேஜிஎஃப் ரேஞ்சுக்கு இந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக மல்டி லாங்குவேஜில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே படம் பட்டைய கலப்புன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கான்செப்ட் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இந்தியன் ஆர்மிக்கு அவர் உதவி செய்கிற மாதிரியும் எடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு படம் செம்ம ஹிட்டாகவும் இருக்குது, செம்ம ஆக்ஷனாகவும் இருக்குது. நவ்தீப் அவரோட ஆக்டிங் இதில் பட்டைய கிளப்பியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்கவுங்க ஆக்டிங்ஸில் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.